இப்படியாகவே தவத்தில் ஏதாவது குற்றம் குறை வைத்து விட்டோமா என்று தென்முறி வந்து வலது பக்கம் இருக்கணும், ஆண்முடி வந்து தென் பக்கம் இருக்கணும். அதேதான், வலது பக்கம் பெண்முடி, வலது பக்கம் பெண்முடி, இடது பக்கம் ஆண்முடி. அப்படி மாத்தி வச்சுட்டோம்னா பள்ளியிடம் பாருங்க. அதேதான். அதனால இறைவனை எண்ணிய அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா, அடியாசையின் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியாசையின் தவத்தை பாரு சம்போ சங்கரா. அப்ப ஏறிட்டு பார்த்தால் இறைவனாகிய சிவபெருமான் ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏன் இப்படி நடுங்குகின்றது என்ற ஆண்டவன் தன் ஞான திருஷ்டியினால் பார்க்கும் போது நாகராஜ நாகக்கண்ணியினுடைய தவத்தின் மகிமையை கண்டார். தவத்தின் மகிமையை கண்டும் காணாதவரை போலவே இருந்தார் கடவுளாகிய பகவான். ஏன் அப்படி இருந்தார்? இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இந்த செல்மத்திலே இருவேருக்கும் குழந்தை இல்லை என்பது இறைவனுக்கு நல்லா தெரியும். அப்ப இதை அறிந்த சிவபெருமான் என்னைக்கும் போல அன்னைக்கும் இரேனு உலகமெல்லாம் இறையிழக்க பயணமானார். பயணமாக புறப்படும் போது பார்வதிக்கு அன்னைக்கு பார்க்க ஒரு ஆசை. என்ன ஆசை? என்னைக்குமே இவர் தானே உலகமெல்லாம் படியிழக்க போறாரு வாராரு. நம்ம பார்வதாதேவி கைலாசத்துல ஒத்தையிலே ஒரு ஓரமா தானே உட்கார்ந்துருக்கோம். இந்த ஆண்டவனோடு சென்று இவர் படியிழப்பு என்னன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்தா என்ன என்ற ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகமெல்லாம் வடியிழக்க போறோம்னு தினமும் போய்கிட்டு இருக்கிய. நான் பார்வதி கைலாசத்துல ஒத்தையிலே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு நேரமும் போக மாட்டேக்கு, பேச்சு துணைக்கு ஆளும் இல்ல. அதனால உங்க கூட இன்னைக்கு படி இழக்க நானும் வாரேன். இறைவா, அவங்க எல்லாம் என் கூடவே இருக்க மாட்டாங்க, என் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அதனால உங்க கூட வந்து என்ன சொன்னா எனக்கும் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும், நேரமும் போகும். அதனால என்னையும் உங்க கூட நீங்க அழைத்து கொண்டு போங்க. பார்வதி, என்னைக்குமே நான் தானடி வடி இழக்க போவேன். திடீர்னு நீயும் என் கூட வாரேன்னு சொல்லுகிறாயம்மா. உன்னை அழைத்து கொண்டு போறதுனால எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனாலும் உலகத்தை
விதமாக படைத்தேன். ஒரு விதம்னா உலக மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய வசதி ஒண்ணு கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லாத கூழ் இருக்காதம்மா. அவர்களுக்கு நான் ஒரு கோட்டம் பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரி 1, 2 எல்லாம் கிடையாது. 5, 6, 10, 8, 12, 20, 21 பிள்ளை வரைக்கும் அப்பம் வச்சு எடுத்தாங்களாம். இப்ப யாருக்கு பெத்தெடுக்க தெம்பு இருக்கு? எனக்கு எங்க வீட்டுல நான் 12வது பிறந்தவன். நீ 12வது? ஆமா. சரி, 12வது பிறந்தவன்னு சொல்லி பரமசிவம்னு பேர் விட்டாங்க. அடேப்பா, எனக்கு 12வது பிள்ளை பிறந்து பரமசிவம் பேரோட பரம விட்டுருக்காங்க. அப்படி விட்டாங்க. 12 பிள்ளைகளும் பெற்று சரி எங்க அம்மாவும் அப்பாவும் சங்கடப்பட்டதை பாத்தீங்களோ? பிறகு சங்கடப்படத்தானே செய்ய வேண்டியிருக்கும். எங்க அப்பாவை விட எங்க அம்மாளுக்கு தான் ரொம்ப சங்கடம். எதனால அப்படி? எதனாலனா ஒரு குழந்தை 2 குழந்தைனால பெற்றெடுத்துடலாம். சரி, 12 குழந்தை பெற்றெடுக்கன்னு சொன்னா உடம்புல தெம்பு இருந்தா தான் பெற்றெடுக்க முடியும். ஆகையினால எங்க அம்மா வந்து பழைய சாப்பாடு, நல்ல சோளச்சோறு, கம்மங்கூழு, வேப்பக்கூழ் சாப்பிட்ட ஊக்கத்தினால 12 குழந்தைகளை பெற்றெடுத்து ஹவுஸோட வளர்த்திருக்கா. நான் தான் கொலையடைச்சி பிறந்த மவன். பேர்கால செலவு மிச்சம். ஆமா, தாத்தா பிறந்தது பிறகு பேர்கால செலவு மிச்சம். நம்ம வீட்டுல அந்த செலவே இல்ல. ஆமா, நீரு 12வது பிள்ளை. நீரு 12வது பிள்ளை. எங்க வீட்டுல நான் 18வது பிள்ளை. ஏ அப்பா, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எங்க அம்மா மாட்டு வண்டியில போய் சரி தோட்டத்துல போய் களவட்ட போயிருக்கா. சரி, 10 மாசத்துல களவட்ட போயிருக்கா. போயிட்டு வரும்போது மாட்டு வண்டியில வந்திருக்கா. சரி, மாட்டு வண்டியில வரும்போது மாட்டு வண்டி ஓட வழியா வந்திருக்கு, ஓடைக்குள்ளோடி. ஆமா, ஓடைக்குள்ளோடி வந்திருக்கு மாட்டு வண்டி. சரி, ஓடைக்குள்ள வரும்போது ஒரு பயிர ஒரு பாறையில மேல ஏறி இருக்கு. ஐயோ, பாறையில கடக்குன்னு மேல ஏறும்போது நான் படக்குன்னு பிறந்துட்டேன். ஐயோ, மாட்டு வண்டியில பிறந்ததுனாலதான் தாத்தாவுக்கு மாடசாமின்னு பேரு. மாடசாமி அம்மா பேரு வண்டி மாடசாமியா? மாடசாமின்னு பேரு. பரவாயில்ல, பொருத்தமா இருக்கு. நான் மாட்டு வண்டியில பிறந்தவன். அந்த மாட்டு வண்டி வந்து பாறையில கடக்குன்னு ஏறும்போது நான் படக்குன்னு பிறந்தேன். அப்போ அந்த காலம் 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்திருக்காங்க. சரி, ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ 1க்கு 2 வேணும்னா ஒவ்வொருத்தருக்கு 3ஆவது. அதுக்கு மேல தெம்பும் இல்ல, அரசாங்கத்தில் அனுமதியும் இல்ல. அனுமதி கிடையாது. இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் அவர்கள் பத்ரகாளியம்மனுடைய துணையை கொண்டு கேஜிஎம் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்ஸ் பில்டிங் கான்ட்ராக்ஷன் சார்பாகவும் பாலகணேஷ் அன்னார் அவர்களும் பால முருகேஷ் அவர்கள் சார்பாகவும் அன்னார் அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அரை கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பணம் கொடுத்தார். அவர்களுக்கு அடுத்தபடியாக சரவணமுத்து அவர்கள் சார்பாக பரமக்குடியை சேர்ந்த சரவணமுத்து ஐயா அவர்கள் சார்பாக அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரமக்குடியில் எனக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க. எனக்கு சொன்னாங்க பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளங்கள். எனக்கு ரசிகர் மன்றம் திறந்திருக்காங்க. பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளங்கள். அம்மன் அருளால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? வளர வேண்டும், வளர வேண்டும். மலை முருக அருளாலே அவர் மலை முருக அருளாலே வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர அழகு மலை முருக அமையா மலை முருக அவர் 1, 10
என் பத்ரகாளி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. வணங்குறோம் ஐயா. அப்படியாகவே இருக்க நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் பகவானும் பார்வதியும் உலகமெல்லாம் அடியிறக்க வேண்டும் என்று இறைவன் புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் பார்வதி நானும் உங்க கூட வாரேன்னு நிக்க. அப்ப ஆண்டவை பார்த்தார், என்னோடு படியிறக்கும் இடத்திற்கு நீ வரணும்னு ஆசைப்பட்டார். உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுக்கணும். ஆணை ஒன்று சொன்னால்தான் என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போக முடியும் என்று சிவபெருமான் சொல்ல, சரி இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் பார் உலகம் எல்லாம் படியிழக்கவே பயணமாகி வருகிறார்கள். எப்படி நாளை நல்ல தினையே கொண்டு நாடு எங்கோ வருவாரா, உரிய நல்ல தினையே கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாக்கே தினையே கொண்டு அமுதளந்து முடித்த காரணத்தினாலே ஆண்டவா நடந்து வந்ததனாலே எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு ரெண்டு பேருமே கைலாசத்துக்கு போவோம் என்ற ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆலமரத்திற்கு அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். கீழே 10 ஆடு மாடுகளும் மேய்ந்து கொண்டிருக்க இந்த மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேய்ந்துகிட்டு இருந்தது பாருங்க. இந்த மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் 10 வயசு இருக்கும். 10 வயது இருக்கக்கூடிய பாலகன் இந்த மாடுகளுக்கு குலைகப்பு வேணும் என்று மரத்துக்கு மேலே ஏறி முனிகொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். முனிகொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? கொப்பு முறிஞ்சு கீழே வந்துருவான். கொப்பு வரும் போது அவனும் கீழே விழுந்துருவான். அதாவது கீழே இருந்து மரத்தை பிடிச்சி ஏறி கிளையில ஏறி அடிக்கோப்பில இருந்து மொனக்கொப்பை வெட்டுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவன் விடல, சில காரியம் படல. ஆகையினால போன உடனே உச்சியில போய் நின்னுகிட்டு வெட்டினான். அடியில வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டினா அப்ப இவன் முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினான் பாருங்க. பார்வதா தேவி பார்த்தா, என்ன செய்கிறா? ஐயோ, புத்தி இல்லாத பிள்ளை, அறிவு இல்லாத பாலகன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தானே, யானா
பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். சேர மாட்டானே. இவன் தரையிலே விழுந்தா தவிடுபடியாகிருவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வைத்து தானே பிறக்கணும். அப்ப பார்வதா தேவி சாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவான் அமுதனுக்கும் சங்கர ஆலமரம் தன்னதி புலிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டுகிறான். ஆண்டவா விவரமில்லாத பையன் முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க தான் போய் பிள்ளைக்கு உயிரை கொடுத்து நீங்க காப்பாத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இறைவன் பார்த்தார். ஏய் பார்வதி, என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து கொண்டு வந்தேன்? வாயை திறக்காத மறுவார்த்தை பேசாதன்னு சொன்னா இல்லையா? இப்ப இந்த பாலகனை போய் காப்பாத்தணுமானா என்னால எப்படி முடியும்? இறைவா, அவன் சின்னம் சரி பாலகன் தானே, நீங்க போய் குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி. அப்ப ஆண்டவன் பார்த்தார், என்ன செய்கிறார்? இதுவரைக்கும் இந்த பாதையா நம்மளும் வந்திருக்கோம் போயிருக்கோம். இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பாலகனும் இங்க இல்லையே. அப்போ இந்த ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் பார்க்கும்போது அப்ப இந்த பாலகனுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? திடீர்னு இப்படி ஒரு ஏற்பாடுனா இது யாருடைய சூழ்ச்சியா இருக்கும்? இது யாருடைய வேலையா இருக்கும்? ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே பார்க்கும்போது எம்பெருமான் கோபால கண்ணனுடைய சூழ்ச்சியை தெரிந்து கொண்ட இறைவன் பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தா அண்ணன் என்றும் மாறாம இவ சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளா அப்படின்னு பார்க்கத்தான் கண்ணை வந்து இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த ஆண்டவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி நீர் காப்பாற்றியே தீர வேண்டும் என்று சொல்ல போது உடனடியாக இறைவனாகிய சிவபெருமான் சரி பார்வதி, நீ சொல்வதை போலவே இந்த பாலகனை காப்பாற்றுவோம். ஆனா ஒண்ணு, அவன் எப்படி வெட்டு முடிந்து இப்ப கீழே விழ போறான். அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பேசி முடிக்கவும் பாலக வெட்டு முடிந்து கீழே வந்தான் பாரு. ஏ பாவி, அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்திருந்தா என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி போய் காப்பாத்திருப்பா. இல்லை அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்திருப்பார். இவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனையும் விட்டு பாவி எதை சொன்னா? என்ன சொன்னா? தம்பி அப்பாவும் சொல்ல அம்மாவும் சொல்ல என்ன சொன்னா எனக்கே தெரியாது. நான் செவனே நிக்கேன். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செத்தேன்னு விழுந்தான். வாக்கு சனையும் போக்கல செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், என் பேச்ச கேளு எதுவும் சொல்லாதன்னு. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். எந்த ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக சாமி அந்த நல்ல இடத்தவே நாகலோக வழியா கைலாசம் போவோம் என்று கடவுள் சிவன் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் 12 வருடமா 2 பேருக்கும் குழந்தை இல்லை. அதனால் பகவானாகப்பட்ட என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். உனக்கென்னடி வந்திருக்கு? இறைவா, என்னை போல் ஒரு பெண் அல்லவா? பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க தான் இப்பொழுது பிள்ளை வாக்கியத்தை கொடுத்தாக வேண்டும். மங்கைக்கு மனமிறங்கி மதலை வாக்கியத்தை கொடுத்தாக வேணும் ஐயா.
பார்வதி பிள்ளை வாக்கியம்னு சொன்னா சும்மா சாதாரணமா நம்ம கொடுக்க முடியாது. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு படித்தான் இவங்களுக்கு குழந்தை இருக்கா குழந்தை இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். அப்ப போன ஜென்ம கணக்கை பார்க்கணும்னா எப்படி பார்க்க? கால்குலேட்டர் வேணுமா? அந்த கணக்கு இல்ல, அது வேற. நம்ம போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்குனா சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார போய் பார்க்கணும். சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து அந்த நாகராஜன் நாகக்கண்ணினுடைய கணக்கையே பார்க்க வேணும் என்று கைலாச கணக்கு பிள்ளையை வரவழைத்தார்கள். இவங்க 2 பேருடைய கணக்கை பார்த்தால் போன ஜென்மத்திலே இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் போன ஒரு ஜென்மத்தில் நாகமுடி ராஜமன் ஏழுவனதான் பிறகு 8 மாத சூழ்மானை அம்பாலையை அதன் உயிரமாய்ந்து ஆனை கொன்ன தோசத்தால் அதலை ஒண்ணு கிடையாது. பிறந்து சூழ் மானையை அம்பாலை எய்து கொன்று விட்டார். மானை கொண்ட பாவத்தவனுக்கு எப்படி மதலை வரம் கொடுக்க முடியும்? முடியாது. சரி, அவர்தான் பாவம் பண்ணிட்டார். இந்த நாகக்கண்ணியை பார்த்தா இவ அவருக்கு மேல பெரிய பாவம். மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கரு மருந்த கொடுத்து தெரிந்தே கருவை உருவ கலைத்திருக்கிறார். அதனால இவங்க 2 பேரு பாவத்துக்கும் ஏற்ற குழந்தையை என்னால கொடுக்கவே முடியாது என்றார். பார்வதா தேவி பார்த்தார். இறைவா பரம்பொருளே, என்னை போல் பெண் அல்லவா, பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வாக்கியத்தை கொடுத்தாக வேண்டும். மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மதலை வரத்தை கொடுத்தாக வேணும் என்று ஆதி பராசக்தி ஆகிய பார்வதா தேவி சொன்ன போது அப்ப ஆண்டவன் சொன்னார், நீ என்ன சொன்னாலும் எக்காலத்திலேயும் குழந்தை வாக்கியமே இல்லையடி என்று இறைவனாகிய சிவபெருமான் சொல்ல அப்ப பார்வதி சொன்னா, சாமி ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான், என்னை போல பெண் அல்ல, பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேணும். பிள்ளை கொடுக்காவிட்டால் பின்னால வரமாட்டே, கைலாசம் வரமாட்டே, கடவுள் என்று சொல்ல மாட்டே, பொங்கி பறிக்க மாட்டே, பூமாவன் சொல்ல மாட்டே, ஆக்கி அவிக்க மாட்டே, உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன். ஏய் பார்வதி, நீ என்ன சொன்னாலும் என்னால் குழந்தை கொடுக்க முடியாது. பார்த்தால் பார்வதி, சாமி நீங்க இப்ப கொடுக்காதீங்க, நிச்சயமா நான் கொடு, பகவான் கொடுக்காய், பார்வதி நான் கொடு, கடவுள் இங்க கொடுக்காவிட்டா, கடவுள் இங்க கொடுக்காவிட்டா, சாமி கண்டிப்பாக
போ ஆண்டவா, நாகத்தின் வயத்திலே சக்தி பிறக்க சட்டம் கிடையாது. ஆற்று வரங்களை தர வேண்டும் என்று சொல்ல கையில இருந்து அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்தார்கள். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் பூஜை இருந்து வந்தார்கள். சாமி 48 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த 8 நல்ல கலசத்தில யாரெல்லாம் வந்து பிறக்க போறா முதல வேறு கலசத்தில பத்திர காளி அம்மா தான் பிறந்தா உனக்கு கோரவாயா கோரப்பல்ல
வணங்கும் மக்களை வாழையடி வாழையாகவே அம்மாள் வாழ வைத்து வருகின்றார். தன்னன நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானம் தன்னன நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானம் தன்னா நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானம் அம்மா வருவத பாருங்கடி வாடி வருவத பாருங்கடி தேரோடு வீதியில் வாராளாவ தெய்வமான காளியம்மா தேரோடு வீதியில் வாராளாவ தெய்வமான காளியம்மா தன்னானே தன தான நாதினோ தன்னன நாதினோ தன்னானே தன தான நாதினோ ஏ தன்னானாதினோ தன்னானே தன தான நாதினோ தன்னானாதினோ தன்னானே தன தான நாதினோ அவ மஞ்ச சேலைய மாறா பந்தய மடி நிறைந்த மகிழம் கொண்டு வந்தேன் கூட மல்லிகைப்பூ கொண்ட மருத்தவ பத்திரங்க
பத்திரகாளிக்கு கொண்டு வந்து கூட மல்லிகைப்பூ அவ சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார தொப்பில வந்திறங்கி சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார தொப்பில வந்திறங்கி தங்கி இருக்கிற பத்திரகாளிக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தங்கி இருக்கிற பத்திரகாளிக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அவ ஆத்து மணலையும் சோறாக்கி அவ அவரம் பூவ கறி சமைத்து ஆத்து மணலையும் சோறாக்கி அவ அவரம் பூவ கறி சமைத்து இன்னிட்டா முச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பழங்காளி அம்மா இன்னிட்டா முச்சி விளக்கேத்தி அவ வேடிக்கை பாப்பழங்காளி அம்மா மாயலையில சொரு வங்கி அவ பலா குப்பல நெய்யொழுக்கி மாயலையில சொரு வங்கி அவ பலா குப்பல நெய்யொழுக்கி தெக்கையலையில சொரு வட்டு அதை திரட்டி தும்பழங்காளி அம்மா தெக்கையலையில சொரு வட்டு அதை திரட்டி தும்பழங்காளி அம்மா அவ எத்தனைய ஊரிருக்க அவ அத்தனையுமே தான் கடந்து எத்தனைய ஊரிருக்க அவ அத்தனையுமே தான் கடந்து மேல புதுக்குடி உறவிலாமா கொலைவிருக்க வந்தாளா மேல புதுக்குடி உறவிலாமா கொலைவிருக்க வந்தாளா கண்டுகளித்த மக்களுக்கும் ஆலயத்திற்கு வரவழைத்த ஆலயத்து நிர்வாகத்தார் அவர்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் நேரமளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் அனைவருக்குமே எங்கள் தில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.